இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. என் கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். 2018ல் வந்து ஃபெப்ல கல்யாணம் ஆச்சு. 2024 ஃபெப்லேயே தான் நான் வந்து ப்ரெக்னென்ட்டும் ஆகியிருக்கேன். கல்யாணம் ஆக ஒரு வருஷத்துலேயே வந்து வெயிட் சடனாக இன்க்ரீஸ் ஆனேன். அப்போ பீரியட்ஸ் டிலே ஆனதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்டப்போ பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி நானும் வெயிட் லாஸ் பண்ணியும் நான் கன்சீவ் ஆகலை. திருப்பி நான் டாக்டர் கிட்ட போய் செக்கப்புக்கு போகிறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு குழந்த டிலே ஆகுதுங்கிறத விட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், குழந்தை எப்போ வருதோ அப்போ வரட்டும், நம்ம குழந்தை நம்மக்கிட்ட தானே வரப்போகுதுங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போகாத ஊர் கிடையாது, ஏறாத கோவில் கிடையாது, எல்லா கோவில்லையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ இதுதான் நான் கன்சீவ் ஆன ஸ்டோரி. இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தான் லஞ்சுங்கிறதுனால அரிசி பருப்பு சாதம், முட்டை தொக்கு